மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. சனி பகவானே ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு மார்ச் இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா கடந்த 3-4 வருடமாகவே ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க தான் மகர ராசிக்காரங்க. பொருளாதாரத்திலையும் சரி நிறைய சிக்கல்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை நடைபெறுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. என கடந்த 2-3 வருடமாகவே நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல், பண கஷ்டம், கடன் வாங்குறது, உடல் சார்ந்த பிரச்சனைகள், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய சொந்த ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோட பிரச்சனை தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு மார்ச் இறுதியிலிருந்து முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகத்தை கொண்டுள்ள காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. மகர ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆக போகுது. இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்கும். ஏன்னா வேலையுடைய அதிபதினாவே அது குரு பகவான் தான். ஏன்னா நீங்கள் ஒரு 10,000 சம்பளத்துக்கு, ஒரு 5,000 சம்பளத்துக்கு ஏதாவது குடும்ப செலவுக்காக போயிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தகுதி அப்படிங்கிறது அதை விட அதிகமாக இருக்கும். படித்த படிப்புங்கிறது வேலையாக இருக்கும், செய்யக்கூடிய வேலை வேலையாக இருக்கும். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, 2-3 வருஷமாக நிறைய அட்டெம்ப்ட் பார்த்துருப்பீங்க. ஆனால் வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்காமையே இருந்திருக்கும். குருவுடைய பார்வை டைரக்டாக மகர ராசிக்காரங்க மேல இருக்கிறதுனால உங்க தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் நல்ல வேலைங்கிறது நிச்சயமா கிடைக்கும். இதனால வரைக்கும் கைக்கு தங்கி இருக்காது, நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடைகளோடையே சந்திச்சிருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையிலேயே இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மார்ச் மாத இறுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க. நீ வரக்கூடிய நாட்களில் அவருடைய தொந்தரவுங்கிறது இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் நீங்கள் இரவு பகல் பக்கமாக வேலை செஞ்சிருப்பீங்க. அங்கே சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. என்னடா நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் போது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்படும். உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வு, பொறுப்பு, பதவி எல்லாமே தானாக வரும். இனி தொழிலிருந்து தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். மகர ராசிக்காரங்களுடைய கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் அவங்களுக்கு தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற சுத்தமாகவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் கடந்த காலகட்டங்களில் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்க என்னைக்குமே மற்றவங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. நம்மளால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள் மாதிரியே சொல்லி காட்டிட்டு இருக்க மாட்டீங்க. அதாவது இப்ப இருக்க சிக்கலை பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியான நிறைய கடன் சிக்கலை மாட்டி முடிக்கிறீங்க. ஏன்னா குறைஞ்சபட்சம் கடன் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க போய் கேட்கும்போது குறைஞ்சது ஒரு 3 லட்ச ரூபா சொல்லுவாங்க. இந்த ஆண்டு
ஆண்டு முடியறதுக்குள்ள உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே மறைஞ்சு இந்த 2025 முடிஞ்சு 2026க்குள்ள நீங்க காலடி வைக்கும் போது உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்துமே முழுவதுமாக முடிஞ்சு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது. ஏன்னா 7.5 சனியோட தொந்தரவுங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இந்த மார்ச் மாதத்தோடய முடிஞ்சிடும். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாமே நடக்க போகுது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சியும். எல்லாருமே பயப்படுறது பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவானுக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சி நினைச்சு தான் பயப்படுவாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுவார், கெட்டது பண்ணுவார், ஆனால் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் ராகுகேது வந்து என்ன பண்ணுவார்னு தெரியாது, அது கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகுகேதும் உங்களுக்கு 2 பேருமே சேர்ந்து நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஏன்னா கடந்த காலகட்டம் நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் மகர ராசிக்காரங்க. எப்படியாவது இந்த 7.5 சனி முடிஞ்சதுனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க தான் நீங்க. முழுவதுமாக உங்களுக்கு சனி பெயர்ச்சியால நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். ஏன்னா சனி பகவானுடைய சொந்த ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து முழுக்க முழுக்க மகர ராசி. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பண்ணாமல் வேறு யாருக்குமே பண்ண மாட்டாரு. 7.5 சனியோட தொந்தரவு உங்களுக்கு முழுவதுமாகவே முடிஞ்சு போய் நீ வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா சனி பெயர்ச்சி ஆரம்பிக்க போது சனி பெயர்ச்சியிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுறது என்ன அப்படின்னா, ஐயோ சனி பெயர்ச்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, பொருளாதாரத்தில் சரியான அடி விழுந்துரும், நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது அப்படி நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிட்டு மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்திற்கு வந்துவார். இந்த ஒரு 6 மாத காலம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களும் மீனராசியில் தான் இருக்கிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக அவருடைய சொந்த ராசிக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்களையுமே பண்ணி தருவார். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை விரைவில் தரப்போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே வந்து வேலை விஷயமாகவும் கல்வி விஷயமாகவும் எல்லாம் வரப்போகுது. குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடந்திருக்காது. விரைவில் உங்கள் வீடுகளில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் வந்து புதுசாக தொழில் தொடங்கினாலும் முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். திருமணமாகாத மகராசி ஆண்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரொம்ப வருஷமாக பொருளாதாரத்தை நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. இதனால திருமண நிலை அப்படிங்கிறது தள்ளி போயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருமண நிலை வந்து ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் எல்லாமே இருந்திருக்கும். அதனால திருமண நிலை ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கும். வயது 33, 35, 36 வயது வரைக்கும் நிறைய ஆண்கள் வந்து காணப்படுறீங்க. விரைவில் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்த மகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது நம்மளை எந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு 2வது திருமணம், குழந்தை ஊட்டி பார்த்துக்குங்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது எல்லாமே நினச்சிட்டு 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய துணை இல்லாமல் இங்கே யாராலுமே சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கைங்கிறது உங்களுக்கு விரைவில் அமையும். பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களில் சேரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே விரைவில் நடக்க போகுது. குழந்தைய பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நல்ல ஒரு பிள்ளை பேர் பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும். நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு நினச்சி நிறைய மாணவர்கள் பயந்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய நோய்கள் உங்களுக்கு அச்சுறுத்திட்டு வந்திருக்கும். ஏன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது காரணமே பார்த்தீங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைனால தான் நிறைய பொருளாதார சிக்கலை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சம்பாதிக்கிற காசில் குறைஞ்சது ஒரு 5000 10,000 வரைக்கும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை என்ன நோயினே தெரியாது. ஆனால் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு மாதந்தோறும் நாங்கள் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா வந்து மகர ராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. மருத்துவத்தால் உங்களுக்கு எல்லா நோயுமே முழுவதும் விலகி ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்.
மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு குடும்ப விஷயமாக இருக்கட்டும், எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அது சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவங்க எல்லாமே வரக்கூடிய நாட்களில் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்க போது உங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களை பற்றி வெளியே போய் புரளையும் பேச போகிறாங்க. அதனால உங்களுடைய ரகசியத்தை கண்டிப்பாக நீங்கள் ரகசியம் காத்தே ஆக வேண்டும். எதையுமே யார்ட்டையுமே சொல்லாதீங்க. கடன் பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாகவே இந்த ஆண்டுக்குள்ளே முழுவதும் முடிஞ்சிடும். அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வாழ்க்கையை அழகாக வாழக்கூடிய ராசி தான் அது வந்து மகர ராசிக்காரங்க தான்.